திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். கடவுள் அருள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்களை பத்தி நம்மளுடைய சேனல்ல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, குருவினுடைய பார்வை இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு அர்த்தாசிரமம் நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் மன ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் மன விரக்தி, தாய்க்கு ஆரோக்கிய கேடு, உங்களுக்கும் மன ரீதியாக ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் செலவுகள், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இருப்பார். தனுசுவை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை இருக்கிறவங்க அது மீண்டும் எழுந்து வரக்கூடிய அமைப்பு தனுசுக்கு உண்டு. அடுத்தது பாருங்க, சனியை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் நவம்பர் வரைக்கும் ஓரளவுக்கு பண வரவு, பொருளாதார வளர்ச்சி, முயற்சிகள் கை கூடுறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்படி இல்ல உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் பண ரீதியாக ஜாமீன் கையெழுத்து போறது, பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாம பணம் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடம் தான் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது. அதே போல பாத்துட்டீங்கன்னா ஆன்லைன் சம்பந்தப்பட்ட எல்லா ட்ரேடிங்குமே 3ஆம் இடம் தான். அப்ப அந்த அதிபதி வக்ரம் இல்லாம இருந்தா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பொறுமையே செய்வது என்பது ஒரு சிறப்பானதாக இருக்கும். அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 5 மற்றும் 12ஆம் அதிபதி. இந்த 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருக்கக்கூடிய வீடு 10ஆம் வீட்டுல 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். 5 10 இருந்தால் குழந்தைகள் மூலமாக வருமானம், ஒரு அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு, தொழில ஓரளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கிறது. ஆனா அவரே 12ஆம் அதிபதி ஆகிறதுனால ஒரு ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஒரு பாயிண்ட் தொழில் ஏறினீங்கன்னா ஒரு பாயிண்ட் இறக்கம் இருக்கும். குலதெய்வ வழிபாடுல இந்த காலகட்டங்களை பண்றப்போ தொழில நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடும். ஏன்னா 5ஆம் இடம் தான் குலதெய்வம். அடுத்தது பாருங்க, சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது 8ஆம் வீட்டுல இருக்கார் 14ஆம் தேதி வரைக்கும். அப்போ 6 கூட ஒரு 8ல போய் இருந்ததுன்னா கடன் அடைக்க முடியல, கடன் இருக்கு, கடன்னால மன நிம்மதி இல்ல, நோய் தொந்தரவு வேற. அதே போல பாருங்க 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் போய் 7ல பாதத்துல இருந்தாலும் மன ரீதியான தொந்தரவு வேற. அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால உடல் மனம் ரெண்டுமே நல்லா இல்ல. இப்படிங்கிறது இப்ப சூழ்நிலை உங்களுக்கு. அப்ப 6 8 தொடர்பு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மன ரீதியாக உடல் ரீதியாக பிரச்சனைகள் உண்டு. கொஞ்சம் கடன் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். வேலை வாய்ப்புகள் பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய இடத்துல யார் என்ன சொல்றாங்கன்னு தெரியல, ஆனா எனக்கு முதுகுல குத்துற மாதிரியே இருக்கு, அங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வருது, செய்யாத தப்புக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வருது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு அதே சுக்கிரன் 14ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு வந்துடுறார் கேதுவோட. அப்ப சுக்கிரன் கேது சேர்க்கை ஏற்படும். அப்ப சுக்கிரன் கேது சேர்க்கை யாருடைய ஜாதகத்துல இருந்தா அது பெண் சாபம். அப்ப பெண் சாபமாக இருந்தால் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்டையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதியான புதன் அவரும் 15ஆம் தேதி வரை கேதுவோட தான் இருக்காரு. அப்ப 7 கூடையவர் கேதுவோடு இருக்கும்போது கொஞ்சம் திருமணத்துல அல்லது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். திருமண வரன்கள் கொஞ்சம் தட்டி போகும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்த வரன் கிடைக்காம போறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அப்ப புதன் கேது உங்க ஜாதகத்துல இருக்குன்னா குறி சொல்றது, சாமி ஆடுறது, இந்த சித்த மருத்துவம், கை மருத்துவம், இதெல்லாம் புதன் கேது தான். அதெல்லாம் உங்க குடும்பத்துல இருப்பாங்க. அப்ப இயற்கை அந்த புதன் கேது சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னாலும் இந்த காலகட்டங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 10ஆம் அதிபதியே ஆகிறதுனாலயும் கொஞ்சம் தொழில் ரீதியாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஆனா இந்த புதன் 15ஆம் தேதிக்கு மேல 10ஆம் வீட்டுக்கு வந்துருவார். அப்ப கேது தாக்க குறைஞ்சிடும். அப்ப 10 கூடையவர் 10க்கு வரும்போது அந்த 15ஆம் தேதிக்கு மேலதான் தொழில் நல்லா இருக்கும், தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல பண்ணுங்க. அதற்கு முன்னாடி பண்ணீங்கன்னா விரயங்கள் ஏற்படும். அதனால ஒரு மன உளைச்சல்கள் ஏற்படும். ஏன்னா கேது மனக்கோளாறுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்ப தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, மனைவி ரீதியாக ஒரு மனக்கோளாறுகளை குத்துட்டே தான் இருப்பார் 15ஆம் தேதி வரைக்கும். அதற்கப்புறம் ஓரளவுக்கு நிவர்த்தி. அடுத்தது சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அவரும் உங்களுக்கு 9ஆம் அதிபதியாகி கேதுவோட சேர்றதுனால இது தந்தை வழி பித்திருதோஷத்தை சொல்லும். அப்ப இப்ப தந்தைக்கு உங்களுக்கு பிரச்சனை, இந்த கிரகச்சேர்க்கை உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் கேது கிரகச்சேர்க்கை இருக்குதுன்னா தந்தைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறது, தந்தை வழியில பங்காளி உறவுகள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறது. சூரியன் கேது சேர்க்கை எப்படி இருந்தாலும் பாத்துட்டீங்கன்னா பரம்பரை சார்ந்த தோஷங்களை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல எல்லாம் நீங்க திதி கொடுப்பது, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப அந்த சூரியன் அடுத்தது அவர் 10ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ 9 10 ஏற்பட்டா தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும். அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு நினைச்சது நடக்கும். தொழில் வளர்ச்சி உண்டு, பெயர் புகழ் கிடைக்கும், அதுல மாற்றம் இல்லை.
ஸோ தனுசுவை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதிக்கு வரைக்கும் பொறுமையா இருங்க. 15ஆம் தேதிக்கு மேலதான் எல்லா விஷயமும் நடக்கும். இது தனுசு ராசி, தனுசு லக்னம் இரண்டுக்குமே இணைவாக இருக்கக்கூடிய ஒரு பலன் தான். நாம இப்ப பார்த்த பதிவுகள்ல நன்மைகள் தீமைகள் இரண்டுமே கலந்திருக்கு. எதை எப்ப செய்யணும் அப்படிங்கறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக தசாபுத்திகள் ரீதியாகவும் வழிபாடுகள் ரீதியாகவும் கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். கடவுளர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகை சரணம். கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.